நண்பர்களே, நான் பாபு கே தேவர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி நிறைய தவறுகள் பண்ணுறாங்க அந்த இன்கம் டேக்ஸ் இதில். அது சின்ன சின்ன தவறுகள் பெரிய தவறுகள் ஆகி நிறையா பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறாங்க. அதை தவிர்க்கணும். ப்ளஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகணுன்றதுக்காக நான் சில அவங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் அவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், பிஸ்னஸில் பெனால்ட்டி இல்லாமல் பிஸ்னஸ் எப்படி நடத்துறது பற்றி நான் சொல்ல போகிறேன். இன்வாய்ஸ்னு ஒரு இப்போ ஜிஎஸ்டியில் இருக்கு. இந்த ஜிஎஸ்டியில் இப்போ அட் ப்ரெசண்ட் என்ன இருக்குனாக்கா, எபோவ் 20 crores turnover லாஸ்ட் இயர் யார் இருந்தாங்களோ அவங்க இன்வாய்ஸ் எடுக்கணும். அதாவது நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறப்போ ஜிஎஸ்டி வெப்சைட்டில் போய் இன்வாய்ஸ் உடைய டீட்டெயில்டு மெட்டீரியலு, குவான்டிட்டி, பேர் எல்லாம் போட்டு அதில் பிரிண்ட் எடுக்கணும். ஸோ அதில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் QR கோடு வரும். அது எடுத்து உங்களுடைய இன்வாய்ஸில் போட்டு அனுப்பணும். ஆர் நீங்கள் அதவே கொடுக்கலாம். அந்த 20 crores இந்த 1/10/2022, அதாவது 1st October 2022 10 crores பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர், வெதர் யூ ஆர் இன் சர்வீஸ் ஆர் கூட்ஸ், சேல் ஆஃப் கூட்ஸ் ஆர் ஏதாவது இருக்கட்டும், நீங்கள் சேல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர் இஸ் 10 crore இன்க்ரீஸ் ஆயிருந்தா நீங்கள் இந்த 1st October இன்வாய்ஸ் எடுத்து தான் ஆகணும். இந்த இவே பில், கூட்ஸ் மூவ்மெண்ட் பண்ணுறப்போ இவே பில் எடுப்போம் இல்லையா, அதை மாதிரி இன்வாய்ஸ் போய் அந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் எல்லாம் வரும். நீங்கள் அந்த இன்வாய்ஸ் டீட்டெயில் போட்டு அக்னாலஜ்மெண்ட் QR கோடு வரும். அதை பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். ஆர் நீங்கள் அதை உங்களுடைய இன்வாய்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கலாம். சில பேர் கேட்குறாங்க, அதில் சார் என்னுடைய டர்ன் ஓவர் நிறைய இருக்குது, அதாவது லாஸ்ட் இயர் 10 crores, நான் ஒரு கடை வச்சுருக்கேன், சின்ன பில் இருக்குது, பெரிய பில் இருக்குது, நிறைய பில், ஒரு நாளைக்கு 500 பில் மேலே எடுக்கிறேன், எல்லாத்தையும் போய் நான் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணி தான் எடுக்கணுமானாக்கா, இங்கே B2B, அதாவது பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு ஏதோ சேல் பண்ணுறீங்களோ, அவங்க யார் இன்புட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இன்வாய்ஸ் எடுத்தால் போதும். மற்றது எல்லாமே உங்களுடைய ரெகுலர் பில்லை போட்டுக்கலாம். நம்பரிங்கு அக்கார்டிங்லி யூ வாட் டு பிளான் இட், அதை பார்த்துங்க. அந்த B2B இல்லாமல் B2C, பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் எது இருக்கோ அதுக்கு இன்வாய்ஸ் தேவையில்லை. ஸோ B2Bக்கு மட்டும் இன்வாய்ஸ் எடுத்தால் போதும். ஃப்ரம் 1st October 2022 10 crores எபோ யார் இருக்காங்களோ they have to go for இன்வாய்ஸ். 1st January 5 crores பண்ணுறாங்க. you have to ready for that. next, பிஸ்னஸில் what has to be done, care to be taken while doing business. அது நான் நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வாட்டி டிடிஎஸ், அதாவது நான் நிறைய பார்க்குறது என்னுடைய கிளைண்ட்ஸ் டிடிஎஸ் டிடக்ட் பண்ண மாட்டாங்க. பேமெண்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் டிடக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அனுவாங்க. டிடிஎஸ் நீங்கள் எப்போ அட்வான்ஸ் கொடுக்குறீங்களோ அல்லது அமௌண்ட் ரிசீவ்ட் ஆர் என்ட்ரி மேட் ப்ராவிஷன் பண்ணாவே நீங்கள் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி தான் ஆகணும். சின்ன சின்ன எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் டிடிஎஸ் சப் கான்ட்ராக்டுக்கு 1% தான் டிடிஎஸ். இந்த கேஸ் ஆஃப் கம்பெனிஸ் 2%. இந்த 1% டிடிஎஸ் பிடிக்காம இப்போ 1 crore கொடுத்துருப்பாங்க, 1% 1 லட்ச ரூபா அவங்களுக்கு டிடக்ட் பண்ணி நீங்கள் கட்ட போகிறீங்க. இந்த 1 lakh கட்டாமல் they will be losing 30% of the 1 crore, 30 lakh rupees deduction disallow ஆகும். ஸோ you are paying tax for that. ஸோ யார் நீங்கள் பர்டிகுலராக டிடிஎஸ் எது இருக்கோ பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்கும் டிடிஎஸில், ரெண்ட்டு, ப்ரொஃபஷனல் ஃபீஸு, சேலரி, கன்சல்டன்சி, இன்ட்ரெஸ்ட், கான்ட்ராக்ட் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்த சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் டிடக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கான்ட்ராக்ட் இண்டிவிஜுவல் 1%, கம்பெனிஸ் 2% டிடக்ட் பண்ணி கட்டணும். இன்ட்ரெஸ்ட், கமிஷன் இதுக்கெல்லாம் சர்டைன் பர்சன்டேஜ் இருக்குது. நீங்கள் அதை டிடக்ட் பண்ணி கட்டிட்டாக்கா உங்களுக்கு டிடக்ஷன் ஈஸியாக கிடைக்கும். தென் யூ கேன் கிளைம் இட். சில பேர்கிட்ட பேன் நம்பர் இல்லை சார், நாங்கள் எப்படி டிடக்ட் பண்ணுறதுனாக்கா, தெர் இஸ் அ பெனால்ட்டி 20% டிடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை எல்லாருக்கும் பேன் நம்பர் வாங்கிக்கிட்டு டிடக்ட் பண்ணுங்கள்.
இல்லாட்டி 20% அவங்கள்ட்ட டிடெக்ட் பண்ண வேண்டியது வரும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருடைய பேன் நம்பர் நீங்கள் வாங்கிக்கணும். பேமெண்ட் வேறு இன்ட்ரெஸ்ட்டு, கமிஷன், ப்ரொஃபஷனல் ஃபீஸ், ரெண்ட்டு இதெல்லாம் இருக்கிறப்போ. தென் பேமெண்ட் பேட் அவுட் சைடு இந்தியா, யூ ஹவ் டு டிடெக்ட் டிடிஎஸ். நான் நிறைய கம்பெனி பார்க்குறேன், பர்டிகுலர்லி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேமெண்ட்ஸ் அவுட் சைட் பண்ணுவாங்க. சில சாஃப்ட்வேர்லாம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுவாங்க. பேமெண்ட் தே மேக் ஃபார் அவுட் சைட் இந்தியா. யூ ஹவ் டு சி த டிடிஎஸ் டு பி டிடெக்டட். அதில் உங்களுக்கு ஹியூஜ் பெனால்ட்டி வரும். அடுத்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியாச்சு, எப்படி சார் பே பண்ணணும்? யூ ஹவ் டு பே த குவார்டர்லி ரிட்டர்ன். டிடிஎஸ் பே பண்ணிடணும். ஃபாலோயிங், அதாவது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணதை எவ்ரி மந்த் ஃபாலோயிங் மந்தில் நீங்கள் வந்து பே பண்ணிடணும் பிஃபோர் டியூ டேட். அந்த பே பண்ண பிறகு எவ்ரி குவார்டர்லி தெர் இஸ் அ டிடிஎஸ் ரிட்டர்ன், குவார்டர்லி ரிட்டர்ன் இருக்கும். அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிடுவாங்க, பே பண்ணிடுவாங்க, இந்த டிடிஎஸ் உடைய குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண விட்டுருவாங்க. தெர் இஸ் ஹியூஜ் பெனால்ட்டி பர் டே, 200 rupees ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வரும். என்னுடைய கிளைண்ட் நிறைய பேர் பார்த்துருக்கேன், லேக் டுகெதர் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க. டு அவாய்ட் தட், see that TDS to be deducted and TDS to be paid within the due date and quarterly return to be uploaded. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு நிறைய நான் பார்க்க வேண்டியது, கன்வர்ஷன் ஆஃப் இன்வென்ட்ரி இன்டு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் குட்ஸ் கன்வெர்டட் டு இன்வென்ட்ரி. எப்படின்னாக்கா, பர்டிகுலர் ரியல் எஸ்டேட் பீப்புள், அதாவது என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கும், அது வந்து கேபிட்டல் ஐட்டம். அந்த லேண்டை வந்து நான் சைட் போட்டு பிளாட் போட்டு நான் விற்க போகிறேன். அப்போது யூ ஹவ் டு கேர்ஃபுல், அந்த கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் இன்டு இன்வென்ட்ரி, யூ ஹவ் டு சி தட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கணும். அந்த கன்வர்ஷன் டிஃபரன்ஸுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும். ஆர் சில பேர் வந்து என்கிட்ட வந்து இன்வென்ட்ரி இருக்கும், சைட்ஸ் எல்லாம் இருக்கும், நான் பில்டிங் கட்டி நான் ஓனாக வச்சுக்குவேன். ஸோ ஓன் என்னுடைய சொந்தத்துக்கு யூஸ் பண்ணிக்குவேன், என் சொந்தத்துக்கு வச்சுக்கிறப்போ யூ ஹவ் டு சி தட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கணும். நிறையா பேர் ரியல் எஸ்டேட்டில் இது வந்து நடக்குது. அப்புறம் ஜென்ரலாக தப்பு பண்ணுறதுனா லேபர் லாஸ். இந்த லேபர் லாஸில் வந்து என்னுடைய இதில் பிஎஃப், இஎஸ்ஐ எல்லாமே டிடெக்ட் பண்ணி வித்தின் டியூ டேட் ஆஃப் லேபர் லாஸ், அதாவது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதே போல் லேபர் லாஸ்லையும் பிஎஃப், இஎஸ்ஐ அவங்களுடைய டிடெக்ட் பண்ணி உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எது இருக்கோ அதை போட்டு வித்தின் டியூ டேட் ஆஃப் தட் லாஸ், லேபர் லாஸ், பிஎஃப் ஆக்ட் என்ன இருக்குது, இஎஸ்ஐ என்ன சொல்லுது, போனஸ் என்ன சொல்லுது, தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். இதில் நிறைய பேர் கேட்குறதுனாக்கா, சார் என்னிடம் வந்து நான் லேபர் வந்து கான்ட்ராக்டாக கொடுத்துட்டேன், அதாவது ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு, he'll give 10 laborers to me, so I am paying to contractor. ஒருத்தர் வந்து கான்ட்ராக்ட் எடுத்துட்டு லேபர் எனக்கு சப்ளை பண்ணுறாரு, கான்ட்ராக்டர் பேசிட்டு நான் 10 பேருக்கான சேலரி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். கான்ட்ராக்டர் பேயிங் டு லேபர், பி கேர்ஃபுல். கான்ட்ராக்டுக்கு நான் பணம் கொடுத்துட்டேன், கான்ட்ராக்டர் பேயிங் லேபர், ஸோ எனக்கும் லேபருக்கும் சம்பந்தம் இல்லை சொல்கிறவங்க, you ought to be careful. Even contractor not paid EF, PSI to the labor, then you ought to bear it. Labor loss, very clear. இது வந்து எப்போனாக்கா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வரப்போ அந்த கான்ட்ராக்டர் இருக்க மாட்டாங்க, இந்த லேபரும் இருக்க மாட்டாங்க. அப்போ பட் யூ ஹேவ் டு பே பெனால்ட்டி, ஹியூஜ் பெனால்ட்டி. ஸோ ஈவன் யூ கிவன் கான்ட்ராக்டர் ஃபார் சப்ளை ஆஃப் லேபர், யூ சி தட் தட் பர்சன் இஸ் பேஸ் பிஎஃப், இஎஸ்ஐ, அது பே பண்ண பிறகு அந்த பேமெண்ட் அவர் கொடுங்க, அது இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு கேஷ் கிரெடிட், செக்ஷன் 68. அதாவது அமௌண்ட் கிரெடிட்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அன்எக்ஸ்பிளைன்டு சோர்ஸ், அதாவது எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியல, அமௌண்ட் கேஷ் டெபாசிட் ஆகிருக்கு, அதுக்கான நீங்கள் சோர்ஸ் வச்சுருக்கணும். சப்போஸ் கேஷ் கிரெடிட் ஆகிட்டு அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிருக்கு, பட் அது என்ன சோர்ஸ் எதுன்னு சொல்லாமல் இருந்தால் இட் இஸ் a huge penalty. 100% இல்லை 300% பெனால்ட்டி இருக்குது. யூ ஹவ் டு பி கேர்ஃபுல். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், கேஷ் டெபாசிட் ஆகிருக்கும், யாரோ வந்து இப்போ பிரதர் வந்து போட்டிருப்பாரு, இல்லை யாரோ சிஸ்டர் போட்டிருப்பாங்க, ஸோ யாரோ ஒருத்தர் ரிலேட்டிவ் யாரோ ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க. யூ ஹவ் டு பி கேர்ஃபுல், சோர்ஸ் வச்சுருக்கணும். பட் எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் மோர் தென் 10,000 rupees, அதாவது எனி பேமெண்ட் மேட் டு எனி பர்சன் மோர் தென் 10,000 rupees, எனி எக்ஸ்பெண்டிச்சர் பை கேஷ், யூ ஹவ் டு பி கேர்ஃபுல். எந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் செலவு பண்ணாலும் யூ ஷுட் நாட் இன்கர் கேஷ் பை மோர் தென் 10,000 rupees ஒன்லி. அதாவது நீங்கள் வந்து கேஷ் பேமெண்ட் இல்லாமல் அக்கௌண்ட் பே, செக்கு ஆர் எனி மோட் ஆஃப் பேமெண்ட், அதாவது பேங்க் பேமெண்ட் இருக்குங்களா, கூகுள் பே, ஃபோன்பே, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரை பண்ணணும். யூ ஷுட் நாட் இன்கர் பை கேஷ் மோர் தென் 10,000 rupees. ஆர் இஃப் யூ மேக்கிங், சார் நான் கேஷ் இன்கர் பண்ணுறேன், என்ன பண்ண முடியும், உங்களோட பெனால்ட்டி வரும். யூ ஹவ் டு பி கேர்ஃபுல், ஈக்குவல் பெனால்ட்டி. அதாவது அர்ஜென்ட்டுக்கு யாரோ வந்தாங்க, ஒரு 50,000 கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டேன்,
அவங்க ஒத்துக்கலை செக்கு. வெரி கேர்ஃபுல், யூ ஷுட் நாட் இன்கர். இஃப் இன்கர் டெஃபினெட்லி யூ வில் பி பேயிங் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட் செக்ஷன் 69. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ப்ராவிஷன்ஸ். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நம்ம பிஸ்னஸ் கம்யூனிட்டி. பர்டிகுலராக அவங்க அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்கியிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ தென் ரெகுலர் அக்ரிமெண்ட் வேல்யூ ஒரு ரேட் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ ஒரு 10 lakh இருந்தால் அக்ரிமெண்ட் வேல்யூ 1 crore இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சோர்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இல்லாட்டி நாளை வந்து அதை எப்பயாவது யாராவது அது பிடிக்கிறப்போ அதுக்கான சோர்ஸ் இல்லாட்டி டெஃபினெட்லி தெர் இஸ் a 300% பெனால்ட்டி. நெக்ஸ்ட் very very important, section 69C of the Income Tax Act says that unexplained expenditure. இது வந்து நிறைய நான் பார்க்குறது என்னுடைய கிளைண்ட்ஸில். எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருப்பாங்க, பட் அதுக்கான ரீசனும் சோர்ஸ் இருக்காது. அன்எக்ஸ்பிளைன் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய வந்து இந்த கூகுள் பே, ஃபோன்பேயில் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. யாராவது கேட்டால் ஒரு 500 ரூபாய் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிடுறது, இல்லை ஒரு ஏதோ டிக்கெட் புக் பண்ணுறது. சில டைமில் இந்த மேரேஜுக்காக நான் பார்த்துருக்கேன், நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. பட் அந்த ட்ரா இருக்கும் கேஷ் பேங்க்கில், பட் எக்ஸ்பெண்டிச்சர் புக் ஆகிருக்கும். அதுக்கான செலவு வந்து ரீசனு என்ன ஆயிருக்கு, அதுக்கான டீட்டெயில் இருக்காது, ஓச்சர் இருக்காது, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ பர்டிகுலர்லி இந்த கூகுள் பே, ஃபோன்பேயில் பண்ணுறவங்க ஓச்சர் ரெடி பண்ணிங்க, நீங்கள் கையெழுத்து போட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிங்க, பில்லுக்கு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி தெர் இஸ் அ ப்ராவிஷன் ஆஃப் 300%. இந்த கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணுறவங்க அன்எக்ஸ்பிளைன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் செக்ஷனில் வந்து டேஞ்சரஸ் ப்ராவிஷன் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். எந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும் இன்க்ளூடிங் பெட்ரோல் போட்டுக்குவீங்க. காரில் பெட்ரோல் போடுறப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பில்லை வாங்கிட்டு ஒரு ஓச்சரில் வச்சு பின் பண்ணி வச்சுங்க. சார் அது அழிஞ்சிரும்னாக்கா ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து நிச்சயமாக யூஸ் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராவிஷன் வந்து அமௌண்ட் பாரோடு பை கேஷ், பேமெண்ட் பை கேஷ். அதாவது லோன் நீங்கள் வாங்குறப்போ கேஷாக வாங்கக்கூடாது, லோன் கொடுக்குறப்போ கேஷாக கொடுக்கக்கூடாது. மோர் தென் 10,000 rupees டேஞ்சர் ப்ராவிஷன். அதாவது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நெகட்டிவ் கேஷ் வரும். எப்படின்னாக்கா இந்த இஎம்ஐ கட்ட வேண்டியது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 10th இஎம்ஐ கட்ட வேண்டியது வரும், நம்மகிட்ட கேஷ் இருக்காது. யாருக்காவது ஃபோன் அடித்து நம்ம அக்கௌண்ட்டில் அவங்ககிட்ட கேஷை வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டு இஎம்ஐ கட்டியிருப்போம். ஸோ இங்கே இஷ்யூ வந்து யூ ஷுட் நாட் சப்போஸ் டு டேக் கேஷ் ஃப்ரம் யூ. 1 lakh rupees இஎம்ஐ கட்டுறது இருக்கும். அவங்க 1 lakh வாங்கி நம்ம டெபாசிட் பண்ணி இஎம்ஐ கட்டியிருப்போம். ஸோ நெகட்டிவ் கேஷ் வரும். ஸோ இஎம்ஐ கட்டுறதுக்காக நீங்கள் கேஷை வாங்காமல் அக்கௌண்ட் பேயாக வாங்கி கட்டணும். நீங்கள் கேஷாக வாங்கிட்டு கேஷாக கொடுத்தீங்கன்னா 300% பெனால்ட்டி வரும். அதை வந்து நீங்கள் லோனாக வாங்குறப்போ உஷாராக இருங்க. அடுத்து வந்து பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் ஆகக்கூடாது. நிறைய நான் பார்த்துருக்கேன். இந்த ஃபர்னிச்சர்ஸு, வீட்டுக்கு தேவைப்பட்ட ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாம் வாங்கிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. யூ ஷுட் நாட் பி ஈவன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கூட டெபிட் ஆகக்கூடாது. அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து இப்போ ப்ரெசன்ட் நான் பார்க்குறது நிறையா இந்த ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்னுக்கும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கும் மேட்ச் ஆகாது. பிஃபோர் ஃபைலிங் தி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் யூ ஹாவ் டு சி தட் இந்த ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்னில் இருக்கிற டர்ன் ஓவருக்கும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்கம் டேக்ஸில் டிக்ளேர் பண்ணுற டர்ன் ஓவருக்கும் மேட்ச் ஆகணும். அந்த ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B அதை மேட்ச் பண்ண சொல்லுங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு பிஃபோர் ஃபைலிங் தி ரிட்டர்ன். எவ்ரி மந்த் பண்ண சொல்லுங்கள், ஆர் எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் the GSTR return GSTR 1 and 3Bக்கு மேட்ச் பண்ணிவிட்டு then you have to file it. இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில டைமில் வந்து இன்கம் டேக்ஸில் வந்து அதிகமாக டர்ன் ஓவர் இருக்கும், பட் ஜிஎஸ்டிஆரில் கம்மியாக இருக்கும். ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்னில் வந்து 8 crores இருக்கும், பட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் 9 crores இருக்கும். யூ ஹாவ் டு டேக் ரீசன் ஒய் த 1 crore ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னக்கா எக்ஸம்டட் டர்ன் ஓவர் இருக்கும். சில டைமில் வந்து there is no tax liability. ஆர் சம் டைமில் வந்து இந்த சைட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட்டில், அதுக்கெல்லாம் எக்ஸாம்டட் லேண்டு இதெல்லாம் சேல் பண்ணுறப்போ ஜிஎஸ்டி வந்து இருக்காது. அப்போ அந்த வந்து நம்ம டர்ன் ஓவராக காமிக்கிறப்போ ஜாயிண்ட் பிஸ்னஸாக இருக்கிறப்போ யூ ஹவ் டு சி தட் செப்பரேட்லி மெயின்டைன்ட் ஒய் தட் எக்ஸம்டட். ஏன்னா நோட்டீஸ் வந்து உங்களுக்கு 6 yearsல வரும். யூ ஹவ் டு பி ரெடி. ஜிஎஸ்டிஆர் அதிகமாக இருந்து இன்கம் டேக்ஸில் கம்மியாக இருந்தால் யூ ஹவ் டு பி கேர்ஃபுல். ஜென்ரலி அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. அப்படி இருந்தால் யூ ஹவ் டு ரீகன்சல், கீப் ப்ராப்பர் ரீகன். அடுத்து இம்பார்ட்டன்ட் நான் ஜென்ரலாக பார்க்குறது இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸ் அண்டு கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. வாங்குறப்போ ஜிஎஸ்டியும் இருக்கும் அதில். எக்ஸாம்பிள் ஒரு 10 lakh rupees ஒரு மிஷினரி வாங்கியிருப்பாங்க.
ஜிஎஸ்டி வந்து 18% இருக்கும். ஜிஎஸ்டி 18%னாக்கா உங்களுக்கு வந்து 1,80,000. ஸோ டோட்டல் பில் வேல்யூ இஸ் 11,80,000. ஒரு மிஷினரி வாங்கியிருப்பீங்க 10 லேக்குக்கு, அதோட ஜிஎஸ்டி ஆட் பண்ணி 18% ஜிஎஸ்டினா 11,80,000 பில் கொடுப்பாங்க. when you are taking 11,80,000 in the accounts, அந்த ஜிஎஸ்டி இன்புட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிப்ரீஷன் கிளைம் பண்ணுறப்போ அந்த 10 lakh தான் இருக்கணும் தவிர 11,80,000 இருக்கக்கூடாது. there is a lot of mistakes people are making here. when you are taking GST input, 10 lakh for a machinery, 1,80,000 is the GST. Total value of the machinery is 11,80,000. But when you are taking GST 1,80,000 as the input எடுத்துக்கிட்டாக்கா மிஷினரி வந்து 10 lakh தான். the 10 lakh தான் டிப்ரீஷன் கிளைம் பண்ணணும், not 11,80,000. when you are not taking input of 1,80,000, input எடுக்கல சார், மிஷினரி 11,80,000, you can take 11,80,000. so here when you are taking input GST, you have to see that only net value should be claimed. அது important. அடுத்து நிறைய பேர் நான் பிஸ்னஸில் பார்க்க டொனேஷன் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேருக்கு டொனேஷன் கொடுப்பாங்க, அது எக்ஸ்பெண்டிச்சராக புக் பண்ணுவாங்க. யூ ஹவ் டு கேர்ஃபுல், தெர் இஸ் நோ அலோட். டொனேஷன் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சராக அலோட் கிடையாது. இன்கம் டேக்ஸில் டெபிட் சைடில் பிஎன்எல் அமௌண்ட் டொனேஷன் 1 lakh கொடுத்துருப்பாங்க, இன்கம் டேக்ஸில் டிடக்ஷன் கிடையாது. அதை வந்து ஆட் பேக் ஆகும், இன்கமில் வந்து டோட்டல் வந்து ஆட் பேக் ஆகும். அதனால் டொனேஷன் கொடுத்தப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகாது. பட் யூ கேன் கிளைம் திஸ் டொனேஷன் அண்டர் 80G சப்ஜெக்ட் டு, அது யார் டொனேஷன் வாங்கினாரோ அவர் வந்துட்டு 80G ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கணும், 12 year ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 80G கிளைம் கிடைக்கும். அதுக்கான சீலு இது போட்டு அவர் கொடுக்கணும். ப்ளஸ் ஆன்லைனில் அவர் அப்லோட் பண்ணணும், யார் நீங்கள் டொனேஷன் கொடுத்துருக்க, அப்போ தான் உங்களுக்கு டொனேஷன் கிடைக்கும். இங்கே வந்து இதில் கிடைக்காது பிஎன்எல் அக்கௌண்ட்டில். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நான் இப்போ வீடியோ சொல்லிகிட்ருக்கேன், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயந்தான் நான் பிஸ்னஸில் பார்க்குறது. நிறைய பேர் வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் அதை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நிறைய பெனால்ட்டி கட்டிட்டு அவங்க லைஃப்பில் வந்துட்டு பண்ண இன்கம் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வித் பெனால்ட்டி கட்டியிருக்காங்க. 20 lakhs பெனால்ட்டி, 50 lakhs பெனால்ட்டி நிறைய பேர் கட்டியிருக்காங்க. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது கூட தான், டேக்ஸ் கட்டுங்க பட் பெனால்ட்டி கட்டாதீங்க. ஸோ ஃபார் தட் யூ ஹேவ் டு மெயின்டைன் பேசிக் திங்ஸ். நீங்கள் பாருங்கள், அட்வான்ஸ் லெவல் சார்ட் அக்கௌண்ட் பார்த்துக்குவாங்க, இதெல்லாம் பிரச்சனைகள். பட் பேசிக் திங்ஸ் யூ ஹேவ் டு பி ரெடி. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.